ஏதோ ஒரு மியூட் கண்டிஷன் ஆன் பண்ணுவா. மியூட் ஆப்ஷன் ஆன் பண்ணி மியூட் பண்ணு. இல்ல மீட்டிங் இன்னும் ஓபன் ஆகலையா? இருங்க மணி இப்பதான் 66 பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அதுக்குள்ள. குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஏற்கனவே நம்ம சிஎஸ்எஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் we are going to start from beginning. சரிங்களா? சிஎஸ்எஸ் வந்து பிகினிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு HTML டேக் இருக்கு. அந்த HTML டேக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெப் லேஅவுட் பண்ணுறோம். அந்த லேஅவுட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டைல்ஸ் டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வேர்டில் எல்லாம் ஸ்டைல் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டைல் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதே ஸ்டைலை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த மாதிரி இடத்துல வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டைலை காப்பி பண்ணிக்கலாம் இல்லையா? நீங்கள் நோ நீட் டு திருப்பி அது எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஸ்டைல் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் சிஎஸ்எஸ்லேயும் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டைலை வச்சுட்டு அதில் எல்லா ஃபார்மேட்ஸும் அப்ளை பண்ணிடுவோம். ஃபார்மேட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல ஒரு பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃபை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் மாற்றலாம், கலர் மாற்றலாம், டெக்ஸ்டோட கலர் மாற்றலாம், அண்டர்லைன் பண்ணலாம், போல்ட் பண்ணலாம், லெஃப்ட் அலைன்மெண்ட் ரைட் அலைன்மெண்ட் மாற்றலாம். ஓகே, மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? லைன் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம், வேர்ட் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம், லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். ஓகே, பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டைல். ஓகே, இந்த மாதிரி ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் டிஃபைன் பண்ணிட்டு the same style we are going to apply it for n number of elements. ஓகேவா? அதுதான் இப்போ பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணா, விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் ஒர்க் பண்றேன், பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பண்ணுறோன்னு பொறுத்தவரைக்கும், நார்மலாக ஒரு சிஎஸ்எஸ் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கு. செலக்டார் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, செலக்டார் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. செலக்டார்ன்றது யாரு அப்படின்னா, செலக்டார்ன்றது அந்த HTML டேக், எந்த டேக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டின்றது அந்த HTML டேக்கோட ஆட்ரிபியூட். என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோம் அப்படின்றத ஸ்ட்ரக்சர். அதுக்கு என்ன பண்றோம்னா, செலக்டார் போட்டு ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றோம். இன் பிட்வீன் இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் க்ளோஸ் நடுவில் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆட்ரிபியூட் கோலன் வேல்யூ கொடுக்கணும். எவ்ரி அதில் மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸும் கொடுக்கலாம்.
ஒரு ஆட்ரிபியூட்டும் கொடுக்கும்போது ஆட்ரிபியூட் கோலன் வேல்யூ போட்டு செமிகோலன் போட்டு என்டர் அடிச்சு அடுத்த ஆட்ரிபியூட் கோலன் வேல்யூ செமிகோலன். இதே மாதிரி எத்தனை ஆட்ரிபியூட் சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ணிக்க முடியும். சரியா? இப்போ இந்த நார்மல் சிஎஸ்எஸ்ல இதுதான் ஸ்ட்ரக்சர், செலக்டார், ப்ராப்பர்ட்டி, வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ். செலக்டார்ஸ் வந்து என்னன்னா எப்படிலாம் நம்ம கொடுக்க முடியும்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இல்லையா? இதில் என்னெல்லாம் கொடுக்க முடியும்ன்றது பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடி பேஸ் செலக்டார், கிளாஸ் பேஸ் செலக்டார், ஓகே, எலிமெண்ட் அதாவது ஒன்று டேக் பேஸ்டு, நேம் பேஸ்டு, ஐடி பேஸ்டு, ஓகே. அது தாண்டி இன்னும் நிறைய செலக்டார்ஸ் இருக்கு, ஒன்றுனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டைப் செலக்டார்ஸ். ஸோ இது வந்து டேக் பேஸ்டு செலக்டார். எந்த டேக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த டேக் அப்ளை பண்ணணும். அந்த டேக் கொடுத்துட்டா போதும், அந்த டேக் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து காமன் யூனிவர்சலா ஆஸ்ட்ரிக்ஷன் போட்டால் போதும், எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த இதே இதுதான் ஒர்க் ஆகும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் முதல்ல ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணுறேன், அப்புறம் இதுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உள்ளர போயிட்டு ஸ்டைல் டிஃபைன் பண்ணணும். ஸ்டைல் டிஃபைன் பண்ணோம்னா 3 டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒன்று வந்து இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்லைன்னா என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைன்ல மட்டும் கொடுத்து அப்ளை பண்றது, அது வந்து இன்லைன். அதாவது ஒரு டேக் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அந்த டேக் ஆட்ரிபியூட்குள்ளேயே கொடுக்கணும். HTML ஆட்ரிபியூட் டேக் ஆட்ரிபியூட்குள்ளேயே கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும். எப்படின்னா சொல்றேன் பாருங்க. ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்றீங்க, அந்த பேராகிராஃப்ல ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டீங்க, இப்படி போட்டோம். ஸோ இந்த வெல்கம் டு ட்ரைனிங் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து பேராகிராஃப் டேக் உள்ளதா இருக்கு. இந்த பேராகிராஃப் டேக் உள்ளர நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க போயிட்டு ஸ்டைல் டிஃபைன் பண்ண முடியும். ஸ்டைல்ன்றது ஒரு ஆட்ரிபியூட், பேராகிராஃப் ஸ்டைல்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். ஸ்டைல் ஈக்குவல் டு கொடுத்தா அந்த ஆட்ரிபியூட் கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ, அதே கான்செப்ட் தான். ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ. என்ன ப்ராப்பர்ட்டி மாத்தலாம் அப்படின்னா சிம்பிளா ஒரு மாத்தி காட்டுறேன். அதாவது டெக்ஸ்டோட கலரை மாத்த போறோம் வச்சுக்கோங்க. கலருக்கு வந்து கலர்னு ஆட்ரிபியூட், கலர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த கலர்ன்ற ஆட்ரிபியூட்ல போயிட்டு ஆட்ரிபியூட் நேம் கலர் கோலன் வேல்யூ, என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். லைனா கலர் நேம்ஸ் இருக்கு, எந்த கலர்ஸ் வேணா நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த எந்த கலர் வேணுமோ அந்த கலர் அங்கே அப்ளை ஆகிடும். ஸோ தட் இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த பேஜை நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. இந்த பேஜ் நம்ம ஓப்பன் பண்றோம். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? சாட்ல போடுங்க. ஸ்க்ரீன் தெரியல மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? யாருக்குமே ஸ்க்ரீன் தெரியலையா? ஓகே ஓகே ஓகே. நான் இப்போ இந்த ஸ்க்ரீனை நம்ம என்ன பண்றோம்னா ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ண போறோம். இந்த வெல்கம் டு ட்ரைனிங் இருக்காங்க, அது வந்து பிளாக் கலர்ல இல்ல. உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் ஒழுங்கா தெரியலனாலும் பரவாயில்ல, நான் வேற எதனா அட்ரிபியூட் மாத்துறேன். அங்க போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு, அந்த ஐட்டம்ல பேக்ரவுண்ட் கலர் மாத்திட்டேன். தெரியுதா இப்ப? ஸோ ஒரு ஸ்டைலை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மேட்டை தான் நம்ம அப்ளை பண்றோம். ஒரு ஃபார்மேட்டா அப்ளை பண்றதுக்கு பதிலாக என்ன பண்றோம்னு பாருங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலரை மாத்திருக்கும், டார்க் ப்ளூவா மாத்திருக்கும். இது வந்து இன்லைன் ஸ்டைல். அதாவது இந்த ஸ்டைல
இந்த லைனுக்கு மட்டும்தான் இந்த டேக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவீங்க. இதே ஸ்டைல் வேணும்னா நீங்க காப்பி பண்ணி வேணா பேஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர அதே டேக அதை ஸ்டைல காப்பி பண்ணி நீங்க தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பட் தனியா ஒரு ஸ்டைல் டிஃபைன் பண்ணிட்டு அதை எங்க வேணாலும் லிங்க் பண்ண போறோம். ஓகே, பார்க்கலாம். இது இன்லைன் ஸ்டைல் இவ்வளவுதான் இது. சரியா? வேணா இங்க நான் கமெண்ட்ல எழுதிடுறேன், இன்லைன் ஸ்டைல்னே போட்டுருக்கேன்.
சார் வாய்ஸ் கிளியரா இல்லை சார். ஓகே, கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன் பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டைல் வந்து டேக். இந்த ஸ்டைல் டேக் குள்ளர நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேக் பேஸ்ட் செலக்டார் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் செலக்டாரு. இந்த செலக்டாரில் வந்து டேக் பேஸ்டாக இருக்குது டைப். ஸோ பேராகிராஃப் தான் டேகு. அந்த பேராகிராஃப் டேக்ல என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஒரே ஒரு ஸ்டைல் டிஃபைன் பண்ணிட்டு அதையே 3 டேகுக்குமே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்றது தான் வந்து டேக் பேஸ்ட் செலக்டர். டேக் பேஸ்ட் செலக்டர்ல எல்லா டேக்ஸ்க்குமே அப்ளை பண்ணிட்டீங்க. இது ஒரு டைப். இங்க ஹெட்டிங் போட்டுக்கிறேன், டேக் பேஸ்ட் செலக்டர். ஓகே, இப்படி போட்டுறேன். இப்போ போட்டீங்கன்னா அதில் அங்கே தான் வரும். இதை வேணா நீங்க H1ல கூட கொடுத்துருங்க. சரியா? ஓகே, இது ஒரு பார்ட். இது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்ல. இன்டர்னல்னா அந்த பேஜோட டாப்ல ஸ்டைல் ஹெட் டேக் குள்ள கொடுத்துருப்போம். ஸ்டைல் டேக் வழியா அந்த பர்டிகுலர் டேக் கொடுத்தோன்னா அந்த டேக் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்துடும். அதுதான் வந்து டேக் பேஸ் செலக்டர். இப்போ வந்து ஐடி பேஸ் செலக்டர் பார்க்க போறோம். ஐடி பேஸ் செலக்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் ஐடி பேஸ் செலக்டர். அகைன் ஒரு H1 கொடுத்துட்டு ஐடி பேஸ் செலக்டர். இதுல என்ன பண்ண பாருங்க. இதுல வந்து ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். இந்த பேராகிராஃப்ல மை ஸ்டைல்னு டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். பை டிஃபால்ட் என்ன ஆகும்னா இதுவும் பேராகிராஃப்ன்றதுனால இந்த 32ன்ற ஃபாண்ட் சைஸ் இதுக்கும் வந்துடும். பாருங்க, போய் பாருங்க, அதுக்கும் அதே ஸ்டைல் தான் வந்துருக்கு. பட் இந்த ஸ்டைல் எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்போம். சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஐடி பேஸ் தான் கொடுக்க போறேன். ஐடி பேஸ்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் நேம் கொடுக்குற மாதிரி. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் நேம் கொடுக்குற மாதிரி. ஏன் நேம் கொடுக்கணும் அப்படின்னா 2 விஷயத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து CSS ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து நாளைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு எலமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ப்ரோக்ராமட்டிக்கலாக ஒரு எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்க்ரீனில் நிறைய எலமெண்ட் இருக்கும். பர்டிகுலராக இந்த எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியாது, உங்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு யூனிக் ஐடி வந்து கொடுக்க போகிறோம். சப்போஸ் அதே ஐடியா 2-3 பேர் கொடுத்தா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஐடியா 2-3 எலமெண்ட் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது எப்படின்றது காட்டலாம். இப்போதைக்கு கொடுக்காதீங்க. சரியா? ஓகே,
இப்போ எப்படி ஐடி பேஸ் கொடுக்குறது அப்படின்னா இதுக்கு மட்டும் நான் ஐடி கொடுக்க போறேன். பேராகிராஃப்ல போயிட்டு ஐடின்றது ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட்ல போயிட்டு பேரா 1 அப்படின்னு கொடுத்து பேரா 1ன்னு கொடுத்துட்டு இதில் ஏதாவது டெக்ஸ்ட்டை ஒன்று எடுத்து போட்டு விட்டுறலாம். சரியா? ஏதாவது சம் டெக்ஸ்ட் எடுத்து இதில் போட்டு விட்டுறலாம். இதில் போயிட்டு நான் போட்டு விட்டுறேன். இப்போ போயிட்டு ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இதில் பேராகிராஃப் இருக்கு. பட் இதில் என்னன்னா அந்த பழைய ஸ்டைல் தான் வந்துட்டு இருக்கு. ஐடி சொல்லிட்டு பேரா 1 கொடுத்துருக்கேன். ஆனாலும் இந்த ஸ்டைல் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த பேரா 1க்கான ஸ்டைல் டிஃபைன் பண்ணல. எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஆஷ் பேரா 1 ஆஷ்ன்றது எப்போ ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா ஐடி பேஸ் செலக்டரா இருந்தா ஆஷ் போட்டு ஐடி நேம் கொடுக்கணும். இங்க டிஃபைன் பண்ற இடத்துல வெறும் பேராகிராஃப் அந்த ஐடி நேம் மட்டும் தான் கொடுப்பீங்க. வேற ஸ்டைல் டிஃபைன் பண்ணும்போது ஆஷ் டினோட்ஸ் தி இந்த டைப் ஆஃப் இந்த ஸ்டைல் வந்து எந்த டைப் ஐடி பேஸ்டான டைப் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க ப்ரௌசருக்கு இன்டிகேட் பண்றீங்க. சரியா? ஆஷ் போட்டா ஐடி பேஸ். ஐடி பேஸ்ல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அதுல இருக்க ஃபாண்ட் சைஸ் மாற்ற போறேன். ஃபாண்ட் சைஸே கொடுக்கலன்னு வச்சுங்களேன், வேற எதனா மாத்திக்கலாம். வேற என்ன மாத்தலாம் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி வேணா மாத்திக்கலாம். ஃபாண்ட்டோட பேர் மாத்தணும்னா ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலியில போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் கொடுத்துடலாம். சப்போஸ் நான் என்ன பண்றேன் ஏரியல்னு கொடுத்துட்டேன். ஏரியல் ஃபாண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ போய் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அந்த எலமெண்ட் மட்டும் என்னவா இருக்கு. இதுல என்ன வித்தியாசம் வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த ஸ்டைலும் வந்திருக்கு, இந்த ஸ்டைலும் வந்திருக்கு இல்லையா? 2 ஸ்டைலும் வந்திருக்கு. கரெக்டா இல்லையா? 2 ஸ்டைலுமே அதுக்கு வந்திருக்கு. சப்போஸ் இதுல இன்னொரு ஸ்டைல் ஆட் பண்றேன். கலர் கோலன் ரெட்னு கொடுத்துட்டேன். கலர் கோலன் ரெட் இது ஒரு ஆட்ரிபியூட், இது ஒரு ஆட்ரிபியூட். 2 ஆட்ரிபியூட்டா கொடுத்துருக்கோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகுதுன்னா கலரும் வந்திருக்கு, ஃபாண்ட் நேமும் மாறி இருக்கு, ஃபாண்டோட சைஸும் மாறி இருக்கு. 3 விதமான விஷயம் இதுல ஆட் ஆயிருக்கு. சரியா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இது வந்து ஐடி பேஸ் செலக்டர் பர்டிகுலரா இப்போ இதுக்கும் பேராகிராஃப் தான். இதே டேக் தான் இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. பட் இந்த பேராகிராஃப் மட்டும் இதுவும் அப்ளை ஆயிருக்கு, இதுவும் அப்ளை ஆயிருக்கு. ஏன்னா பீன்றது பேராகிராஃப்னால அந்த ஸ்டைல் அப்ளை ஆகுது, ஐடி பேஸ்னால இதுவும் அப்ளை ஆகுது. வேற இது பேராகிராஃப்ன்றதுனால இது மட்டும் தான் அப்ளை ஆகுது. புரியுதா? இதில் நான் கம்மி பண்ணேன்னா 16 கொடுத்தேன்னா இப்போ சின்னதாயிடும். ஓகே, 16 15 கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா எலமெண்ட்டுமே சின்னதாக தெரியும். சரியா? ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஸ்லோவா இருக்கா? சரி, அடுத்தது ஸ்க்ரீன் பார்த்துங்க. இதெல்லாம் 16ல வந்துருச்சு, இதுவும் 16ல வந்துருச்சு. கலர் மட்டும் வேரி ஆகுது. ஓகே, அடுத்தது இது என்ன டைப் ஆஃப் செலக்டர்னா ஐடி பேஸ்டு செலக்டர். இது அப்படியே இருக்கட்டும். இதை விட்டுட்டு அடுத்த இதுக்கு போகலாம். சரியா? வேற ஃபைல் எடுத்துக்கிறேன். அதே இன்டர்னல் தான், வேற ஃபைல் எடுத்துக்கிறேன். இதுலயும் என்ன பண்ண போறேன்னா பேராகிராஃப் தான் ஆட் பண்ண போறேன். மல்டிபிள் பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல மேல ஒரு பேராகிராஃப் இருக்கு, அதுக்கு மேல ஒரு H1 டேக் இருக்கு. அந்த H1 டேக்குள்ள ஒரு கண்டென்ட் போட்டுருப்பேன். சரியா? இங்கேயும் ஒரு பேராகிராஃப் போட்டுக்கிறேன். சம் கண்டென்ட் எடுத்து இங்க போட்டுக்கலாம். இப்போ போய் இது ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க.
உங்களுக்கு வந்து இப்போ மேலே ஒரு H1, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப், அப்புறம் H2, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இந்த பேராகிராஃப்க்கும் இந்த பேராகிராஃப்க்கும் கம்ப்ளீட்டா ஸ்டைல் மாறுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தனியா ஐடி பேஸ்டு கொடுக்கலாம், அதுக்கு தனியா கொடுக்கலாம். டேக் பேஸ்டா கொடுக்காதீங்க. டேக் பேஸ்டா கொடுத்தா என்ன ஆகும்னா அதுல பேராகிராஃப் டேக் அப்ளை பண்ணா ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். எனக்கு வந்து இதுக்கு அப்ளை ஆகிற எந்த ஸ்டைலும் அதுக்கு வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வேற வேற ஐடி கொடுத்துட்டீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அதுக்கு வேற கொடுக்கலாம், இதுக்கு வேற கொடுக்கலாம். எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டைல் டேக் போட்டுட்டு ஆஷ் பேரா 1 கொடுத்துக்கிறேன். பேரா 1க்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை இங்கே கொடுங்க. ஆஷ் பேரா 2 கொடுத்துருங்க. இதுக்கு என்ன வேணுமோ இங்கே கொடுத்துருங்க. இந்த பேரான்ற நேம்ன்ற ஐடியில டெக்ஸ்ட் வரலாம், நம்பர் வரலாம், ஆனால் ஸ்பேஸ்லாம் அளவு கிடையாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் அளவு கிடையாது. சரியா? ஓகே. ஸோ இது உலக போயிட்டு என்ன பண்ண போறோம்னா இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபாண்ட் ஐஃபன் சைஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து 16 pt போடுறேன். ஆனால் இதோட ஃபாண்ட் சைஸ் வேற, ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் கொடுத்துட்டு அதுக்கு 18 pt போடுறேன். சரியா? இதோட கலர் வேற, அதுக்கு வேற கலர் கொடுத்துட்டு ஏதோ ஒரு கலர் அதுக்கு அப்ளை பண்ணேன். கிரிம்சன் கொடுக்குறேன். சப்போஸ் இதோட கலர் வந்து நான் வேற எதனா கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து வேற கலர் கொடுத்துடலாம். அங்கே HTML கலர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். நமக்கு தெரியுதுன்னா அது அப்படியே கூட போட்டுக்கலாம், இல்லை லிஸ்ட் அவுட் ஆகிற டெக்ஸ்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். சரியா? டார்க் ப்ளூ கொடுத்துட்றேன். செமிகோலன் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ போயிட்டு ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஸ்டைல் மாறுமானா எதுவும் மாறாது. ஸ்டைல் தான் டிபெண்ட் பண்ணிருக்கமே தவிர அந்த ஸ்டைல் எடுத்து எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணல. அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா இந்த பேராகிராஃப்க்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அங்கே ஐடி ஈக்குவல் டு இங்கே பேரா 2ன்னு கொடுக்கலாம், பேரா 1 கொடுக்கலாம், என்ன வேணா கொடுத்துக்கலாம். எந்த கலர் எந்த ஸ்டைல் எதுக்கு அப்ளை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அந்தந்த ஸ்டைலை கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு பேர் பேரா 1 கொடுத்துருக்கேன், இதுக்கு பேரா 2 கொடுத்துருக்கேன். ஸோ தட் பேரா 2ன்றது இதுக்கு அப்ளை ஆகும், பேரா 1 வந்து இதுக்கு அப்ளை ஆகும். இப்போ போயிட்டு ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ என்னாச்சு பாருங்க, ரெண்டுத்துக்கும் வேற வேற ஸ்டைல் டிஃபைன் ஆயிடுச்சு. அதாவது டேக் பேஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதே ஸ்டைல் எந்த இடத்துலலாம் வருதோ அந்த டேக் எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாத்தையும் அப்ளை ஆகிடும். ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், அதே ஸ்டைல் இதுக்கு வேற, இதுல இருக்கிற அட்ரிபியூட்ஸும் அதுல இருக்க அட்ரிபியூட்ஸ் எல்லாமே வேரி ஆகுதுன்னா நான் என்ன பண்ணலாம், தனித்தனியா ஐடி பிக் பண்ணிட்டு ஒவ்வொரு ஐடிக்கும் வேற வேற ஸ்டைல் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டைலு, அதுக்கு ஒரு ஸ்டைலாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு சிஎஸ்எஸ் வந்து H1ல இருக்கு, அதனால அதுக்கு வேற ஸ்டைல். சப்போஸ் இப்போ எனக்கு வெல்கம் டு சிஎஸ்எஸ் H1ல இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்டைல் வேணும்னா அதுக்கு தனியாக டிஃபைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி டீடைல்ஸ் வந்து H2ல தான் இருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டைல் வேணும்னா அது ஒரு தனியாக அப்ளை பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஐடி பேஸ்டு செலக்டர். அடுத்து பார்க்க போகிறது கிளாஸ் பேஸ்டு செலக்டர். கிளாஸ் பேஸ்ட் செலக்டர்னா என்ன அப்படின்னா நீங்க இங்க ஐடி கொடுத்துருக்கீங்கல்ல, இன்டர்னல் ஷீட்ல ஐடி பேஸ்டா கொடுத்துருக்கோம். அப்ப அந்த பர்டிகுலர் ஐடி எங்கெல்லாம் இருக்கோ எங்க இருக்கோ அதுக்கு அப்ளை ஆகுது. வேற கிளாஸ் எப்படின்னா ஒரே ஸ்டைல we can share it for multiple elements. ஒரு ஸ்டைல் டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஸ்டைல n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். ஐடினா என்ன சொன்னேன், யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். யூனிக்னா என்ன அப்படின்னா ஒரு பேர் ஒரு எலிமெண்ட் கொடுத்தா அதே பேர் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, வேற ஒரு எலிமெண்ட் கொடுக்கக்கூடாது. வேற இப்போ எனக்கு என்னன்னா ஒரு 4-5 எலிமெண்ட் இருக்கு, 4-5 எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஸ்டைல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம டேக் பேஸ்டா கொடுக்கலாம். பட் டேக் பேஸ்டா கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த டேக் எங்கெல்லாம் வருதோ எல்லாத்துக்குமே அந்த ஸ்டைல் வந்துடும். எனக்கு அப்படியும் வரக்கூடாது. ஐடி கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு 5 இப்போ என்னோட டாக்குமெண்ட்ல 10 பேராகிராஃப் டேக் இருக்கு. பேராகிராஃப் டேக்னு செட் பண்ணனா 10 பேராகிராஃப் அப்ளை ஆகிடும். ஐடி பேஸ் கொடுத்தனா ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் வேற வேற பேர் கொடுப்பேன். அப்போ வேற வேற ஒரு இடத்துக்கும் தனியாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கு போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் அந்த 10ல் ஒரு 3 எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஒரே மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்னா அந்த 3த்துக்கும் ஒரே கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்கு செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், அதே ஸ்டைல் 3 பேருக்கும் ஷேர் ஆகும். ஐடின்றது ஒரே பேர் கொடுக்க மாட்டோம், வேற வேற பேர் தான் கொடுக்க போறோம். அதனால என்ன ஆகாது, உங்களுக்கு அந்த பேர் இதுல வரவே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப அதனால 2 ஸ்டைலை தனித்தனியாக டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக சப்போஸ் சம் எலமெண்ட்ஸ்
ஷேர் த சேம் ஸ்டைல் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் எடுத்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, கிளாஸாக டிஃபைன் பண்றதா இருந்தா இது கீழே இன்னும் 2-3 பேராகிராஃப் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேணும்ன்றதுக்கா பேராகிராஃபா போடலாம், இல்லை எதுக்கு வேணா போடலாம். பேராகிராஃப்க்கு மட்டும்தான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, இருக்கிற எல்லா HTML எலமெண்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். நான் டிவுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, கிளாஸ் பேஸ்னா டாட் போடணும். கிளாஸ் பேஸ்னா டாட் போட்டு என்ன பண்றேன்னா அது ஏதோ ஒரு பேர் வச்சுப்பேன். ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம்னா டாட் போட்டிருக்கேன். டாட் போட்டு அதுக்கு ஒரு பேர் சம்திங் ஏதாவது பேர் ஸ்டைலுக்கு பேர் வைக்க போகிறோம். அந்த ஸ்டைலுக்கான பேர் என்ன பண்றேன்னா மை ஸ்டைல் இல்லை எம்எஸ் ஏதோ ஒன்று வச்சுங்க, இல்லை பாக்ஸ்னு வச்சுங்க. பாக்ஸ்ன்றது ஸ்டைல். இந்த பாக்ஸ்ன்ற ஸ்டைலில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் மாற்ற போறீங்களோ அதை சொல்லுங்க. சப்போஸ் இங்கே விட்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த விட் அட்ரிபியூட்ல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து விட்டுக்கு வந்து சைஸ் கொடுக்க போறோம். சைஸ் எவ்வளோ விட்டு வேணும்னு. இப்போ ஃபாண்ட்னா பிடின்னு போட்டேன். பாயிண்ட் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் தனியாக இருக்கு. ஜிஎஸ்எஸ்ல மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் தனியாக இருக்கு. நார்மலாக நம்ம வந்து ஒரு பொருளை அளக்குறோம் அப்படின்னா சென்டிமீட்டர்லையோ மீட்டர்லையோ ஃபீட்லையோ இது மாதிரி பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எது வேணாலும் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி சிஎஸ்எஸ்ல ஃபாண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டைல் மெஷரிங் யூனிட்ஸ் இருக்கு. ஃபாண்ட்டுக்கு மட்டும் ஒரு டைப் ஆஃப் மெஷரிங் யூனிட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்க்ரீன்ல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு எவ்வளோ விட்டு வேணும்னா அதுவும் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு மெஷரிங் யூனிட்ஸ் இருக்கு. அந்த யூனிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிக்சலாக இருந்தால் பிஎக்ஸ்ன்னு இருக்கும், பிக்சல்ஸாக இருந்தால் பிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பிக்சல்லையே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீனில் என்ன ரெசல்யூஷன் இருக்கோ அதை வச்சு வரும். உங்களோட ஸ்க்ரீனில் எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்கோ அதை வச்சு தான் அது வரும். சப்போஸ் உங்கள் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வந்து 1200 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு தான் ஸ்டைல் டிஃபைன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வித்தில் போயிட்டு நான் 200 பிஎக்ஸ்னா பிக்சல். ஓகே, விட் மட்டும் கொடுத்துட்டேன். விட்டு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து சம் கலர் நம்ம அங்கே செட் பண்ணியிருக்கோம். இப்போ இது யாருக்கு கொடுத்துருக்கோம், பாக்ஸ்ன்னு ஒரு ஸ்டைல் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது வந்து கிளாஸ் பேஸ் செலக்டர். ஓகேவா, கிளாஸ் பேஸ்னா எப்படி சொல்றோம், டாட் முன்னாடி வைக்கிறதுனால. ஆஷ் முன்னாடி இருந்துச்சுன்னா ஐடி பேஸ்ட், டாட் முன்னாடி இருந்துச்சுன்னா கிளாஸ் பேஸ்ட். கிளாஸ் பேஸ்டுக்கும் ஐடி பேஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐடி பேஸ்ட் செலக்டர் ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் ஐடி இருக்கிறதுனால அதே ஸ்டைல வந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு காப்பி ஆகாது. வேற இப்போ கிளாஸ் பேஸ்ட் அந்த என்ன பண்ணலாம்னா irrespective ஆஃப் தி எலமெண்ட். ஓகேவா, அதே டைப் ஆஃப் எலமெண்ட்ஸா இருக்கும் கூட அவசியம் கிடையாது. ஓகே, ஒரே டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும் அவசியம். H1னா எல்லா H1க்கே தான் கொடுக்க முடியும், கிளாஸ்னா அப்படி கிடையாது. irrespective ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரு ஸ்டைல மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை கிளாஸ் பேஸ்டா டிஃபைன் பண்ணிக்கலாம். கிளாஸ் பேஸ்டா டிஃபைன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதை வச்சுட்டு நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி காட்டுறோம். இப்போ என்ன பண்றோம், பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். பாக்ஸோட வித் செட் பண்ணியாச்சு, பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் என்ற எலமெண்ட்டை வந்து கீழே இருக்கிற பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ணும். கீழே இருக்க பேராகிராஃப்க்கு அப்ளை பண்றேன்.
இது எல்லாரையும் உங்களால அன்மியூட் பண்ணிக்க முடியும். கிளியரா இருக்கா வாய்ஸ் இல்லையா? சாட்லயாவது போடுங்க. ஓகே சார், கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கா? ஓகே. ஓகே. ஓகே சரி. இப்போ கிளாஸ் பேஸ் செலக்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்ல 2 ஆட்ரிபியூட் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 2 ஆட்ரிபியூட்டை என்ன பண்ண போறோம்னா எடுத்துட்டு போயிட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் கொடுப்போம். இப்போ தேவைப்படுற எலமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே போயிட்டு பேராகிராஃபாக இருக்கலாம், டிவைடராக கூட இருக்கலாம். டிவ் டேக் ஒன்று போட்டுக்கிட்டேன். இந்த டிவ் டேக்ல சம் டெக்ஸ்ட்டை போட்டுக்கிறேன். சரிங்களா? இதில் போய் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிவ் டேக் போட்டாச்சு. இப்போ எத்தனை டிவ் டேக் இருக்குன்னா இதுல 4 டிவ் டேக் இருக்கு. இந்த 4 டிவ் டேக்குமே இந்த பாக்ஸ்ன்ற ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்றோம் பாருங்க. இதுல போயிட்டு ஆட்ரிபியூட் வந்து கிளாஸ். ஓகே, கிளாஸ் ஈக்குவல் டு பாக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் கிளாஸ் ஈக்குவல் டு பாக்ஸ். எது எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதுக்கெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னா வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கலர் மாறி இருக்கா? எந்த எலமெண்ட்டுக்கு கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட் மட்டும் மாறி இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து நான் மாற்றி கொடுக்குறேன் பாருங்க. இதுக்கு எடுத்துடுறேன். சப்போஸ் லாஸ்ட் எலமெண்ட்டை கொடுக்குறேன். லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம்? பாக்ஸ் கொடுக்குறோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எந்த எலமெண்ட் கொடுக்குறோமோ அந்த ஸ்டைல் வந்து. ஸோ இதே எலமெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்கேஸ் நீங்கள் அந்த டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு கூட கொடுக்கலாம். இதை எடுத்துட்டு போய் நீங்கள் டீடைல்ஸில் போயிட்டு ஈக்குவல் டு கிளாஸ் ஈக்குவல் டு பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இதே ஸ்டைல் அங்கேயும் அப்ளை ஆகும். அப்ளை ஆயிருக்கா? ஸோ எல்லாத்துக்குமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த எலமெண்ட்ஸு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதே ஸ்டைல எத்தனை எலமெண்ட்ஸ் பண்ணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸ்டைலை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிளாஸாக கிரியேட் பண்ணுறோம். கிளாஸாக கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம அதே கிளாஸ் எடுத்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்னது கிளாஸ் பேஸ்டு செலக்டர். இந்த கிளாஸ் பேஸ்ட் செலக்டர்ல இதுதான் உங்களுக்கு ஈஸியான அட்வான்டேஜ். ஓகே, ஸோ எல்லாருக்கும் கொடுக்கணும்னா இங்கே எல்லாருக்குமே கொடுத்துருங்க. பாக்ஸும் கொடுத்துருங்க, இங்கேயும் பாக்ஸும் கொடுத்துருங்க. பட் இதில் நம்ம எதை வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் என்னெல்லாம் மாற்ற முடியுன்றது நம்ம பார்த்து இப்போ போய் பாருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி ஸ்டைல் அப்ளை ஆயிடுச்சு. எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இப்போ இந்த ஸ்டைலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க, மாத்திக்கலாம். அதாவது 3 டைப்பா சொல்லியிருக்கேன். ஒன்று டேக் பேஸ்ட், ஐடி பேஸ்ட், அடுத்தது கிளாஸ் பேஸ்ட். 3 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டேக் பேஸ்ட், ஐடி பேஸ்ட், அப்புறம் கிளாஸ் பேஸ்ட். ஸோ கிளாஸ் பேஸ்ட்னா ஒரே கிளாஸ் எடுத்து போய் எத்தனை எலிமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த ஸ்டைல் காப்பி ஆயிடும். ஐடி பேஸ்ட்ன்றது ஐடி யூனிக்கா கொடுக்கறதுனால ஒரு ஃபார்மேட்டை இன்னொரு எலமெண்ட் கொடுக்க கூடாதுன்றதுக்காக அது மாதிரி கொடுக்குறோம். ஓகே, டேக் பேஸ்ட்னா ஒரே டேகு அந்த பேஜ் ஃபுல்லாக எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாத்துக்கும் அதே ஸ்டைல் அப்ளை ஆகிடும். ஸோ அதனால 3 விதமான அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஓகே சரி. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது தாண்டி குரூப் செலக்டார்ஸ் இருக்கு. இது தாண்டி குரூப் செலக்டார்ஸ் இருக்கு, ஆட்ரிபியூட் செலக்டார்ஸ் இருக்கு. ஆட்ரிபியூட் பேஸ்டா கொடுக்கலாம், குரூப் பேஸ்டா கொடுக்கலாம். இதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம இப்போ 3 சொல்லியிருக்கேன்ல, அதையும் தாண்டி இன்னும் சில விஷயம் இருக்கு. அதை நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா? ஓகே. ஓகே, எக்ஸ்டர்னல், இன்டர்னல், இன்லைன். இன்லைன் பார்த்துட்டோம், இன்டர்னல் பார்த்துட்டோம், எக்ஸ்டர்னல் பார்க்க போறோம். எக்ஸ்டர்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாகவே வந்து இதை அப்படியே விட்டுருவோம்.
வேற பேஜ். ஸோ இதில் போயிட்டு ஒரு ஸ்டைல் ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம். இது ஒரு சிஎஸ்எஸ் சேவ் பண்ணிக்கிறேன், எக்ஸ்டர்னலுக்காக போடுறேன். ஸோ இதில் போயிட்டு எக்ஸ்டர்னல் போட போகிறோம். எக்ஸ்டர்னல் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் என்ன பண்ணுவோம், தனியாக ஒரு ஃபைல் டிஃபைன் பண்ணுவோம். அதாவது இன்டர்னல் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் பேஜுக்குள்ளார ஒரு ஹெட் டேக் போடுறோம். அந்த ஹெட் டேக் குள்ளார ஸ்டைல் டேக் போட்டு எழுதிடுறோம். ஸோ தட் அந்த ஸ்டைல் வந்து அந்த பேஜுக்குள்ள இருக்கிற எங்க வேணா ஷேர் பண்ணிக்கலான்றதா எழுதணும். ஆனா எக்ஸ்டர்னலா எழுதுனா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா தனி ஒரு ஃபைலா சிஎஸ்எஸ் ஃபைல் தனியாவே எழுதுவோம். அது HTML இருக்காது, தனியா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் எழுதிடுவோம். அதே சிஎஸ்எஸ் we can share it to multiple web pages. ஒவ்வொரு வெப் பேஜுக்குமே ஒவ்வொரு HTML ஃபைலுக்கும் தனித்தனியா டிஃபைன் பண்ணாம ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைட்டுக்குள்ள மல்டிபிள் பேஜ் இருக்கும். ஒரு பேஜுக்கும் ஒரு வாட்டியும் ஸ்டைல் டிஃபைன் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லா பேஜ்லயும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேஅவுட் தான் காட்ட போறீங்க. ஒரே ஃபார்மேட் ஸ்டைல் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஒரு புக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்ல இருக்கிற ஹெட்டிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா பக்கத்துக்கும். அதே மாதிரி அந்த புக்ல இருக்கிற ஹிண்ட்ஸ்ன்னு என்ன கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு ஸ்டைல்ல இருக்கும். எதெல்லாம் நோட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு ஸ்டைல்ல இருக்கும். ஓகேவா? எதெல்லாம் வந்து சமரின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஒரு ஸ்டைல்ல இருக்கும். அது வந்து ஃபார்மேட் மாறவே மாறாது. அந்த புக்ல இருக்க எல்லா பக்கத்துக்கும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பேஜ்னா ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா? அப்போ மல்டிபிள் பேஜஸ் இருந்துச்சுன்னா ஒரு பேஜ் வெப்சைட்டுக்குள்ள மல்டிபிள் பேஜஸ் வந்து ஒரே சிஎஸ்எஸ் என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி ஷேர் பண்றதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, தனியா ஒரு HTML ஃபைல்ல நமக்கு தேவையான எலமெண்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃபைன் பண்ணியாச்சு. இது EX1 கொடுத்துட்டேன். இதுல சம்திங் ஏதோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல சம்திங் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு பேராகிராஃப், ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்கு, மேல ஒரு H1 டேக் இருக்கு. இது மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இதை வந்து EX2 சேவ் பண்ணிக்கிறேன். EX2 சேவ் பண்ணிக்கிட்டேன். இதுலயும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல சம் ஸ்டைல் டிஃபைன் பண்ண போறோம். இதுல ஒரு டிவ் டேக் கொடுத்துட்டேன். அந்த டிவ் டேக் குள்ளார போயிட்டு சம் கண்டென்ட் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது கீழே போயிட்டு H2 டேக் போட்டுக்கிறேன். அதுல போயிட்டு நான் ஏதாவது டேட்டா கொடுத்துக்கிறேன். ரிப்போர்ட். இது வேற பேஜ், இது வேற பேஜ்.
ஓகே, இது இப்போ ஆடியோ வரும்னு நினைக்கிறேன், பாருங்க. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா விட் வந்து 500 கொடுத்துருக்கேன், பான்சீஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபைல் தனியாக எழுதிட்டோம், EX2 தனியாக எழுதிட்டோம், EX1 தனியாக எழுதிட்டோம். இந்த EX1ஐயும் ஃபார்மட்டையும் லிங்க் பண்ணணும், EX2வையும் ஃபார்மட்டையும் நம்ம லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அந்த ஸ்டைலுக்கு வர போகிறது இல்லை. ஸோ எப்படி வர போகிறோம் பாருங்க. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா EX1ல போயிட்டு, பட் முதல்ல பார்த்துருவோம் EX1 எப்படி வருதுன்னு பார்த்து. EX1 எப்படி வருதுன்னு பார்த்துங்க, பேசிக்கா இருக்கு. EX2 எப்படி வருதுன்னு பார்த்துங்க, அதுவும் இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ 2 பேஜும் பார்த்தாச்சு. இந்த பேஜும் பார்த்துக்கிடுங்க, அந்த பேஜும் பார்த்துக்கிடுங்க, காமனாக நார்மலாக இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஹெட் டேக்ல போயிட்டு இன்டர்னலாக இருந்தால் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸ்டைல் டேக் வழியா ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஸ்டைல் டேக் போட மாட்டோம், அதுக்கு பதிலாக என்ன டேக் ஆட் பண்ணுறோன்னு பாருங்க. அதாவது இங்கே போயிட்டு லிங்க் டேக் ஆட் பண்ணும், லிங்க் அப்படின்னு ஒரு டேக். சரியா, இந்த லிங்க் டேக்ல வழியா தான் அப்ளை பண்ண போறோம். லிங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எல்னா ரிலேஷன். என்ன டைப் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் ஃபைல், சேல் ஷீட். அடுத்தது ஹெச்எஃப்னா HTML ரெஃபரன்ஸ். அந்த HTML ரெஃபரன்ஸ் எந்த ஃபைல், அந்த ஃபைல் பேர் என்ன கொடுத்தோம், ஃபார்மட்.css. சரியா, கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, லிங்க் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு லிங்க் டேக் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த லிங்க் டேக்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டைல் ஷீட்ன்ற ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம், எந்த ஸ்டைல் ஷீட்டை ஆட் பண்ணணுமோ சொல்லிட்டோம். இப்போ சேவ் பண்ணிடுங்க. இப்போ போயிட்டு நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட் ஆகலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. அந்த பேஜும் போயிடுவோம். இல்லை EX2க்கு அப்ளை பண்ணுன்னா 1க்கு அப்ளை பண்ணா தெரியல, செக் பண்ணுறேன். EX1க்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபார்மட்.css தான் கொடுத்துருக்கேன். இதில் இது H1 இல்லை, இது வேணா H1 மாற்றிடுறேன். ஃபார்மட்ல வந்து 24 பாயிண்ட் கலர் இதெல்லாம் கொடுத்து பார்ப்போம், அப்பதான் தெரியும். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாதான் உங்களுக்கு வித் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். பேக்ரவுண்ட் கலர் வந்து சம் கலர் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இது EX2ல நான் இன்னும் ஸ்டைல அப்ளை பண்ணல, EX1க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால என்ன ஆச்சு, பேக்ரவுண்ட்ல கலர் வந்திருக்கா. சப்போஸ் இதே லிங்கை EX2க்கு ஆட் பண்றோம், லிங்க் RL equal to style sheet, href equal to file name என்னது format.css கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா EX1ல இருக்கு. EX2 ஓப்பன் பண்ணி பாருங்க, EX2க்கு வரல, என்னன்னு பார்க்கலாம். தப்பா ஏதாவது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸ்டைல் ஷீட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. வந்துட்டா. ஸோ ஒரே ஸ்டைல தனியா ஒரு ஃபைலை டிஃபைன் பண்ணிட்டு அதே ஸ்டைல் பேஜை என்ன பண்றோம், அக்ராஸ் வெப் பேஜஸ்ல நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியுது. புரியுதா? அதாவது ஒரு தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம், எக்ஸ்டர்னல் ஃபைல், அது தனி CSS ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த CSS ஃபைல்ல எல்லா ஸ்டைலும் டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஸ்டைலே என்ன பண்றோம் அப்படின்னா 2 பேஜுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இது எத்தனை பேஜ் வேணா ஷேர் பண்ணிக்கலாம். அந்த 2 பேஜுக்கு ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பேஜுக்கும் தனித்தனியா டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தனித்தனியா டிஃபைன் பண்ணாம ஒரே பேஜ் டிஃபைன் பண்ணிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறதுனால இது இந்த ஸ்டைல் என்ன ஆகும், எல்லா பேஜஸ்க்குமே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டோட அட்வான்டேஜ். எக்ஸ்டர்னல் CSS, இன்டர்னல் CSS, அதுக்கப்புறம் இன்லைன் CSS. இன்லைன்ன்றது அந்த ஆட்ரிபியூட் வழியா கொடுக்கறது, ஸ்டைல் ஆட்ரிபியூட் வழியா கொடுக்கறது அந்த டேக். இன்டர்னல்ன்றது ஹெட் டேக் உள்ள போய் ஸ்டைல் டேக் போட்டு ஸ்டைல் டேக் உள்ள டிஃபைன் பண்ற ஆட்ரிபியூட் அந்த பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் கிடைக்கும். இது செகண்ட். மூணாவது வந்து எக்ஸ்டர்னல் CSS. எக்ஸ்டர்னல் CSSனா என்ன அப்படின்னா தனியா ஒரு ஃபைல் CSS டிஃபைன் பண்ணிட்டு அந்த பேஜை மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு, மல்டிபிள் HTML பேஜஸ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்னது 3 விதமா ஸ்டைல்ஸை டிஃபைன் பண்ற விதம். ஓகே, அதுக்குள்ள அதாவது எப்படி வந்து ஒரு ஸ்டைல் ஷீட் பேஜ் எழுதுறதுன்னா 3 விதமா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம்
அந்த ஸ்டைல் டிஃபைன் பண்றதுல செலக்டர் பேஸ்டா டிஃபைன் பண்றோம், அது தனி. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டைல் டிஃபைன் பண்ணும்போது இந்த ஸ்டைல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சம்டைம்ஸ் ஏதாவது இங்க நம்ம இங்க கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட்னால என்ன முதல்ல அப்படின்னா, கமெண்ட்ன்றது இதை நீங்க ஒரு லைன், ஏதாவது ஒரு லைனை நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்களேன், அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணோம், ப்ரௌசர் வந்து அந்த லைனை ஸ்கிப் பண்ணிடும். அந்த ப்ரௌசர் வந்து அந்த லைனை ஸ்கிப் பண்ணிடும், அந்த லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. சப்போஸ் இப்போ பாருங்க, இந்த ஃபாண்ட் எல்லாம் இந்த ஏதோ ஒரு போட்டுறேன், இங்க எக்ஸ்ட்ராவா என்னன்னு போடுறேன், வேற ஒரு அட்ரிபியூட் கொடுக்குறேன், ஃபாண்ட் ஐஃபன் ஃபேமிலின்னு கொடுக்குறேன். அதுல வந்து நான் ஒரு ஃபாண்ட் கொடுத்துட்றேன், ஏதோ ஒரு ஃபாண்ட் கொடுக்குறேன், காமிக் சான்ஸ்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும் இல்லையா, எம்எஸ் நினைக்கிறேன். செக் பண்ணுங்க. இப்போ போய் இங்க பாருங்க, இங்க பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, உங்களோட ஃபாண்ட் மாறி இருக்கா? இந்த ஃபாண்ட் மாறி இருக்கு இல்லையா? சப்போஸ் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லைனை கமெண்ட் பண்ண போறேன். எப்படி கமெண்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். எப்படி கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, சிங்கிள் லைன் கமெண்ட் இருக்கு, ஓகேவா, மல்டி லைன் கமெண்ட் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க எப்படி கமெண்ட் பண்ற பாருங்க. ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டுருணும். அது அந்த ஸ்லாஷ்க்கும் ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் வராது. முடிகிற இடத்துல போயிட்டு ஆஸ்ட்ரிக்ஸ் ஸ்லாஷ் இப்படி போட்டிங்கன்னா ஆரம்பிக்கிற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் இது மாதிரி போட்டிருக்கணும். ஆரம்பிக்கும் போது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டிருக்கணும், முடிக்கிற இடத்துல ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிருக்கணும். அது ரெண்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது. இப்போ அந்த 3 ஸ்டைலும் அப்ளை ஆகும், அந்த கடைசி ஸ்டைல் அப்ளை ஆகாது. அதான் கமெண்ட். இப்போ போய் பாருங்க, அந்த ஃபாண்ட் வரல, ஆனால் மற்ற ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. இதே நான் இதை கமெண்ட் எடுத்துட்டேன்னா, ஓகே, இங்கே போனீங்கன்னா என்ன ஆகும், கமெண்ட் அப்ளை ஆகிடும். இல்லை, கமெண்ட் இல்லாதனால வரும். ஸோ கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன்ல கமெண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி டேக் ஆண்டையும் கொடுக்கலாம். டேக் கிட்டையும் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்க முடியும். இப்போ பாருங்க, டேக் ரைட் சைடில் சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இப்படியும் கொடுக்கலாம். இது எலமெண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து டிஸ்கிரிப்ஷன், இது வந்து HTML கமெண்ட்டும் கிடையாது, CSS கமெண்ட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. ஜஸ்ட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு தான் அங்கே போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். மல்டி லைன் கமெண்ட்னா இந்த ஆரம்பிக்கிற இடம் முடிகிற இடம் தான், அதே தான், எங்கே வேணாலும் எத்தனை லைன் வேணாலும் அடிச்சுக்கலாம். அதுதான் மல்டி லைன் கமெண்ட். இது சிங்கிள் லைன் கமெண்ட் ஒன்று இருக்கு, டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறீங்கல்ல, ஓகேவா, அது எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாம். எடுத்துக்கா சிங்கிள் லைன் கமெண்ட், அது வெறும் டபுள் ஸ்லாஷ் ஆரம்பத்தில் மட்டும் கொடுப்போம். ஓகே, பட் இப்படி கொடுத்தாலும் கமெண்ட் ஒர்க் ஆகும், அப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். மல்டி லைனுக்கு இதுவும் சூட் ஆகும். சரியா? இப்போ இது அப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த டேக் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கமெண்ட் அப்ளை ஆகாது, ஸ்டைல் அப்படியே வந்துடும். ஓகே, உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லோன்னு கொடுக்குறேன். இப்போ போனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் டெக்ஸ்டாக இருக்கும், பேக்ரவுண்டு ஆகுது. இது வந்து பேசிக் ஆட்ரிபியூட்ஸ். CSS நிறைய ஆட்ரிபியூட் இருக்கு, நம்ம ஒரு கேட்டகரியாக போக போகிறோம். அது போகும்போது அதெல்லாம் ஒன்று திருப்பி சொல்ல ஆரம்பிச்சோம். சரியா? ஓகே, கமெண்டிங் அப்புறம் பார்க்க போகிறது கலர்ஸ். அந்த கலர்ஸ் வந்து எல்லா கலர்ஸும் ஸ்டாண்டர்டான கலர்ஸ்லாம் இருக்கு. கலரை வந்து கலர் நேம்ஸ்லையும் போடலாம், கலர் வேல்யூலையும் போடலாம். கலர் வேல்யூவில் போடுறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல்லோன்னு இருக்கு, எனக்கு வந்து வேல்யூவாக போடணும்னு வச்சுக்கலாம், வேல்யூவாக போட்டுக்கலாம். நீங்கள் வேல்யூ வந்து எங்கேருந்து வேணால் பிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நார்மலாகவே வந்து ஸ்க்ரீனில் வந்து இங்கே போனால் உங்களுக்கு கலர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, நம்ம கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா கலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி ஏதாவது கலர்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகாதனால அது மாதிரி வரும். நான் பெயிண்ட் வந்து எடுக்கிறேன். இதில் கலர்ஸ் இருக்குல்ல, இதில் போய் எடிட் கலர்ஸ் போனீங்கன்னு வச்சுங்களேன், அது பர்சனலைஸ்னு வரும் அந்த ஆப்ஷன். விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகாதனால அது மாதிரி. இதில் கலர்ஸ் இருக்கு.
இப்போ யூசர் வந்து என்ன பண்றாங்கன்னா கலர்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன். இங்க இந்த மேக் எடிட் கலர்ஸ்ல போனால் நிறைய கலர் லிஸ்ட் இருக்குது இல்லையா, அதுல போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கலர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கலருக்கான வேல்யூ இங்க காமிக்குது. ரெட் வேல்யூ, கிரீன் வேல்யூ, ப்ளூ வேல்யூ 197, 244, 85. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இது கிரீன் கலர்ல இருக்கு. சப்போஸ் எனக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்கா வரணும்னா இது டார்க் கலர் இப்படி இங்கே மாத்துறீங்களோ இல்லை இங்கே மாத்துறீங்களோ வேரி ஆகும் கண்டிப்பா வேல்யூ. இப்போ 166, 233, 75 இந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த கலர் தான் எனக்கு வேணும்னா இந்த கலருக்கான வேல்யூ தான் 166, 235, 233, 75 இருக்கு இல்லையா, இதுதான் நான் கொடுப்பேன். ஸோ 166, 233, 75. இப்போ போயிடுங்க, இங்க போயிட்டு RGB அப்படின்னு கொடுக்கணும். கமாண்ட் வந்து RGB அப்படி போட்டு பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, பிராக்கெட் போட்டுட்டு அந்த பிராக்கெட் போட்டதுக்கு அப்புறம் அந்த 166, 233, 75 கொடுக்கணும். கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ அப்படியே வந்துடும். சரியா, கொடுக்குறேன் பாருங்க. 166, 233, 75 இதை கொடுத்துட்றேன். ஸோ கலர் கொடுத்த பிறகு சரிங்களா உங்களுக்கான கலர் வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ கலர் கொடுத்த பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு நீங்க ப்ரௌசர்ல பாருங்க. இந்த ஃபைல் அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். EX2 ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க என்ன ஆகுதுன்னா கலர் மாதிரி இருக்கா. ஸோ யூசர் என்ன கலர் கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுக்கலாம். எதர் கலர் நேம்ஸ் கொடுக்கலாம், கலர் வேல்யூஸ் கொடுக்கலாம். கலர் வேல்யூஸ் தாண்டி கலரோட எக்ஸ்ட்ரா டெசிமல் கோடும் கொடுக்கலாம், எக்ஸ் கோடும் கொடுக்கலாம். சரிங்களா, ஒரு வேல்யூக்கு இப்போ 166 கொடுத்தீங்க, அந்த 166க்கான எக்ஸ் கோடும் கொடுக்கலாம். எக்ஸ் கோட்னா எக்ஸ்ட்ரா டெசிமல் வேல்யூவும் கொடுக்கலாம். ஓகே, அப்படியும் கொடுக்கலாம். ஓகே, இன்னொன்று யூஸ் சேச்சுரேஷன் XSL ஓகேங்களா, அது இருக்கு, அதுலேயும் கொடுக்கலாம். பட் இது போதும் ஓகேங்களா. கலர் நேம் கலர் வேல்யூ வச்சு வந்து கொடுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா டெசிமல் மாற்றணும், அது பசங்க புரிய வைக்கிறாங்க, கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், இது மட்டும் போட்டு கொடுத்துட்றேன். புக்ல வரும்போது எல்லாமே இருக்கும், நீங்க பார்த்துக்கிடுங்க. சரியா, ஓகே. இது RGBல கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது இங்கே போனீங்கன்னா கலர் வரும். இப்படியே கூட நீங்க இப்படி பிக் பண்ணா அந்த வேல்யூ அங்கே மாறிடும். இப்போ இங்கே வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ அங்கே அதுவே மாத்திக்கும். VS கோடா இருந்தால் மாறும். ஓகேங்களா, நீங்க நார்மல் நோட் பேடா இருந்தா அதெல்லாம் வராது, நீங்க தான் டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அங்கே போய் செலக்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, இப்போ யூசர் போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களோட கலர் வேல்யூ மாறி இருக்கு. சரியா, ஓகே. கலர் நேம்ஸ் கலர் வந்து RGBல கொடுக்கலாம், கலர் எக்ஸ்போர்ட்ல கொடுக்கலாம், கலர் XSLல கொடுக்கலாம். 4 விதமா கலர்ஸை அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 கலர் வேணும், 3 கலர் வேணும், கிரேடியன்ட் மாதிரி வேணும், அந்த மாதிரி கிரேடியன்ட் கலர்ஸ்லாம் வேணுனாலும் பண்ண முடியும். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, கிரேடியன்ட் ஆஃப் கலர்ஸும் பண்ண முடியும். அந்த மாதிரியும் பண்றதுக்கு நம்ம பின்னாடி பண்ணுவோம். அது தனியாக இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம செஞ்சு காமிக்கிறேன். கிரேடியன்ட் கலர்ஸ் இருக்கு. இது சாலிட் கலர்ஸ், இப்போ போட்டது சாலிட் கலராக கொடுத்துருக்கோம். சாலிடா இல்லாம கிரேடியண்டாகவும் கொடுக்க முடியும். சரிங்களா, 2 கலர் 3 கலர் 4 கலர் எப்படி வேணாலும் கலர்ஸை ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. கலர்ஸ் தாண்டி அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, தென் கம்ஸ் மெஷர்மெண்ட் யூனிட். மெஷர்மெண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து PT ஒன்று சொன்னேன், PX ஒன்று சொன்னேன். PTனா என்ன சொன்னேன் அப்படின்னா பாயிண்ட், PXனா பிக்சல். PTனா பாயிண்ட், PXனா பிக்சல். அந்த மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பேசிக்கா நம்ம இப்போ என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபாண்ட் கொடுக்கும்போது மட்டும் PTல கொடுக்கலாம், இல்லை EMல கொடுக்கலாம். EMனா என்னன்னா 1 EM இஸ் ஈக்குவல் டு ப்ரௌசரோட பேசிக் ஃபாண்ட் சைஸ் என்னவோ அதுதான். பை டிஃபால்ட் 12 இருக்கும், 12 PT இருக்கும். அப்போ 1 EMனா 12 PT. உங்க ப்ரௌசரோட ஃபாண்ட் சைஸ் வந்து 10 இருந்துச்சு இல்லை 16 இருந்துச்சுன்னா அப்போ 1 EM ஈக்குவல் டு 16 10 இருக்கும். EMன்றது ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரௌசர் ஃபாண்ட் சைஸ்.
அந்த ப்ரௌசர்ல என்ன ஃபாண்ட் சைஸ் இருக்கோ அதுதான் 1 EM. 1.5 EM கொடுத்தீங்கன்னா ஆகும் அப்படியே 50% ரைஸ் ஆகும். 2 EM என்ன ஆகும் அப்படியே டபுள் த சைஸ் வரும். அது EM. அதே மாதிரி VW VH அப்படின்னு இருக்கு. VWனா வியூ போர்ட்டோட வித், VHனா வியூ போர்ட் ஹைட். வியூ போர்ட் வித்னா என்ன, வியூ போர்ட் ஹைட்னா என்ன அப்படின்னா நம்மளோட என்டையர் ஸ்க்ரீனோட வித் வந்து என்டையர் பேஜோட வித் இருக்கு இல்லையா, அதுதான் VW. அதே மாதிரி என்டையர் பேஜ் ஹைட் தான் VH. இது ரெண்டும் தான் என்ன பண்றோம் நம்ம அதில் கொடுக்கலாம். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல கொடுக்கலாம். சரியா? பர்சன்டேஜ்லயும் கொடுக்கலாம். 30%, 40%, 50% அப்படின்னு கொடுக்கலாம். உங்க பேஜ்ல இது 50% வரணும், உங்க பேஜ்ல இது 25% வரணும் அப்படின்னு கொடுக்கலாம். பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்கலாம். எதர் பிக்சல், பிடி, ஓகே, இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் எல்லாம் தாண்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுப்போம், VW VH. இன்னொன்று வந்து EM வந்து ஃபாண்ட் வரும்போது மட்டும் தான் கொடுப்பீங்க. ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் வரும்போது நம்ம அதை டிபெண்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா EMனாலே ஃபாண்ட் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே. இது வந்து மெஷர்மெண்ட் யூனிட். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் இப்போ நான் காமிச்சிட்டேன். ஆனால் அது பேக்ரவுண்ட் கலர்லேயே வேற வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேற ஆப்ஷன் இருக்குன்னா என்னன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம், பேக்ரவுண்ட்ல வேற ஸ்டைல்லாம் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதாவது என்னோட ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு அது பாடியா இருக்கலாம், இல்லை இந்த பேராகிராஃப் கூட இருக்கலாம். ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்றீங்க. இந்த பேராகிராஃப்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன செட் பண்ண போறோம், பேக்ரவுண்ட்ல இமேஜ் செட் பண்ணுறோம், பேக்ரவுண்டு செட் பண்ண போறோம். அவ்வளோதான் வேலை. விட் வந்து கொடுத்துட்றேன். விட் வந்து எனக்கு ஒன்னா 500 px கொடுத்துட்றேன். ஹைட் வந்து 300 px கொடுத்துட்றேன். ஓகே. இது வந்து என்னோட பேராகிராஃபோட வித் அண்ட் ஹைட். அப்போ ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் இதை போய் கிரியேட் பண்ணிக்கிறேன். EX2ல ஒரு பேராகிராஃப் போட போறேன். கீழே அந்த பேராகிராஃப்ல ஏதாவது கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் கண்டென்ட் பேஸ்ட் பண்ணி இப்போ போய் நீங்க EX2 ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே இது வந்துருக்கு பாருங்க. கரெக்டா 500 தான் வந்துருக்கு. இப்போ இதுல என்ன பார்த்த போறேன்னு பாருங்க. இதுல என்ன பார்த்த போறோம்னா, பேக்ரவுண்ட்ல இமேஜ் செட் பண்ண போறோம். பேக்ரவுண்ட்ல இமேஜ் செட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேராகிராஃப் எங்க வந்தாலும் இதே இமேஜ் வரும். பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ், பேக்ரவுண்ட் ஐஃபன் இமேஜ். இமேஜ்ல இமேஜ் ஃபைல் கொடுக்கணும். இமேஜ் ஃபைலை உங்க ஃபோல்டர்ல இருந்து எங்க இருந்தாலும் சரி அதை உங்க HTML பேஜ் ஃபோல்டரை போட்டுருங்க, இல்லை அதுல இருக்க ஒரு சப் ஃபோல்டர்ல போட்டுருங்க, சப் டைரக்டரியில போட்டுருங்க. அதுதான் ரிலேட்டிவா இருக்கும். இல்லைன்னா பிசிக்கல் ரெஃபரன்ஸ் இருந்தால் நாளைக்கு காப்பி பண்றதுக்கு வசதியா இருக்காது. அதனால என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜை வந்து அந்த இடத்துல போட போறோம். சரிங்களா? சம்திங் இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ a2.png ஒரு ஃபைல் இருக்கு. சரி, இந்த இமேஜ் தான் செட் பண்ண போறோம் வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் வந்து a1.png. இந்த a1.png என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காப்பி பண்ணி நம்ம ஃபோல்டர்லயே போட்டுக்கலாம். a1.png போட்டேன். இப்போ இங்க என்ன பண்ணோம்னா, URLன்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஓகேங்களா? URLன்றது ஒரு ஃபங்க்ஷன். CSSல URL ஆப்ஷன் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளரையோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளரையோ என்ன பண்ணணும், ஃபைல் நேம் கொடுக்கும் a1.png. சேவ் பண்ணிடுங்க. இப்போ போய் பாருங்க, உங்க பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்ல எவ்வளோ வித் எவ்வளோ ஹைட் கொடுத்தீங்களோ அந்த வித் அந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாக வந்திருக்கா, அந்த ஸ்டைல் வந்திருக்கா, இது வரைக்கும் வந்திருக்கு. 300 கொடுத்தனால ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. அதே இமேஜ் சின்னதாக இருக்கிறதுனால, அதாவது உங்களோட டிவோட வெட்டு பெருசா இருக்கு, உங்களோட இமோஜி வெட்டு சின்னதாக இருக்கிறதுனால அது என்ன ஆச்சு, ரிப்பீட் ஆச்சு. சப்போஸ் இப்போ இதில் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் பார்க்க முடியும். எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட் பண்ணிட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ரெப்பிடேஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். ரெப்பிடேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. என்னன்னா, பேக்ரவுண்ட் ஐஃபன் ரிப்பீட். பேக்ரவுண்ட் ஐஃபன் ரிப்பீட்ல போய் நோ ரிப்பீட்னு கொடுத்துட்டீங்கன்னா, நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த எலமெண்ட் ஒரு முறை தான் வருமே தவிர மல்டிபிள் டைம்ஸ் வரவே
வராது. சரியா? மல்டிபிள் டைம்ஸ் வராது. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒரு முறை தான் வந்திருக்கு. சப்போஸ் எனக்கு வரணும் ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் வரணும், ஒய் ஆக்சிஸ்ல வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் ஐபன் ரிப்பீட்ல போயிட்டு என்ன கொடுக்க போறேன்னா நோ ரிப்பீட் கூட ரிப்பீட் எக்ஸ் கொடுக்க போறேன். ரிப்பீட் எக்ஸ் அப்படி கொடுத்துட்டேன்னா எக்ஸ்ல மட்டும் ரிப்பீட் ஆகும், ஒய் ஆக்சிஸ்ல ரிப்பீட் ஆகாது. புரியுதா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரிப்பீட் எக்ஸ், ரிப்பீட் ஒய், நோ ரிப்பீட். இன்னொன்று இருக்கு ஓகேங்களா? இதே பேக்ரவுண்ட்ல ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. பேக்ரவுண்ட் ஐபன்ல போயிட்டு பொசிஷன் போயிடுங்க. அதில் போயிட்டு பொசிஷன் இல்லை, அது பேர் வந்து பேக்ரவுண்ட் ஐபன் சைஸ்ல போய் கவர்னு கொடுத்துட்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, அந்த ஃபுல் சைஸ்க்கு அந்த ஒரே இமேஜ் வந்துடும். நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணா குறைஞ்சிரும். இங்க போய் 100 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க அந்த இமேஜ் அப்படியே ஸ்ட்ரெச்சா இருக்கா, லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் சைஸ்க்கு ஸ்ட்ரெச்சா இருக்கா, அதுதான் வந்து கவர். பேக்ரவுண்ட் ஐபன் சைஸ்ல வரும். பேக்ரவுண்ட் ஐபன் சைஸ், அதாவது பேக்ரவுண்ட் ஐபன் ரிப்பீட்ல வந்துட்டு ரிப்பீட் எக்ஸ், ரிப்பீட் ஒய், நோ ரிப்பீட் இருக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் ஐபன் சைஸ்ல கவர்னா என்ன ஆகும்னா அந்த என்டையர் விட்டுக்கு தான் ஸ்ட்ரெச் பண்ணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது ப்ரொபோர்ஷனேட்டா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும், ஹைட்டும் மாறும். ஓகே, நம்ம டைம் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா ட்ரங்கேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சைஸ். அதை வச்சு தான் என்ன பண்ண போடுறோம், அது எவ்வளோ வேணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? பேக்ரவுண்ட் ஐபன் சைஸ்னா என்ன ஆகுது, இமேஜ் ஸ்ட்ரெச் பண்ணிக்குது. இதே வந்து நார்மலாக கொடுத்தா இமேஜ் ஸ்ட்ரெச் ஆகாது. நீங்க நோ ரிப்பீட் கொடுத்தா ரிப்பீட் ஆகாது. ஒரே ஒரு இமேஜ் சின்னதாக இருந்தால் சின்னதாக ஒரு இடத்துல வரும். ஓகே, இப்படிதான் இருக்கும் அது. அதுதான் வந்து என்னது, பேக்ரவுண்ட் ஐபன் இமேஜ், பேக்ரவுண்ட் ஐபன் சைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஐபன் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த இடத்துல வேணும்ன்றது கொடுக்குறது. இப்ப பாருங்க, கவர் எடுத்துடுறேன், நோ ரிப்பீட்டையும் கொடுத்துட்றேன். அப்போ ஒரே ஒரு இமேஜ் தான் வரும். இப்ப நான் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா நோ ரிப்பீட்டும் கொடுத்துட்டேன், கவரையும் எடுத்துட்டேன், ஒன்று தான் வருது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் கவனிங்க. பேக்ரவுண்ட் ஐபன் பொசிஷன்ல போயிட்டு நீங்க இப்படி கொடுக்குற டாப் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். டாப் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். என்னாச்சு, டாப்ல வந்துருக்கு. ஹைட் அதிகமாக இருந்தாலும் தெரியும் டாப்ல இருக்கா பாட்டம்ல இருக்கான்ட்டு. ஹைட் வேணா ஒரு 150 செட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்ப ஹைட் வந்து 150 செட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ போயிட்டு நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண போறேன். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க. அதாவது முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிப்பீட் பண்ணியிருந்தோம், இப்போ ரிப்பீட்டும் கொடுக்கல. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ற பாருங்க, ஹைட் அதிகமாக இருக்கும், உங்க பேஜ் ஹைட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தெரியுதா? டாப் ரைட்ல இருக்கு. சரியா? டாப் ரைட்ல இருக்கு. இதே வந்து இப்போ நான் வேற மாதிரி மாற்றி கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இங்க போயிட்டு ரைட்டுக்கு பதிலா டாப் ரைட்டுக்கு பதிலா பாட்டம் லெஃப்ட்னு கொடுக்குறேன், இல்லை பாட்டம் ரைட்டே கொடுக்குறேன். என்ன வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. பாட்டம் ரைட்ல என்ன ஆகுது அப்படின்னா அதே இமேஜ் தான். என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வரும். வீட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், கீழே இறங்கி வரும். உங்களோட இமேஜ் இப்போ பாருங்க, கீழே இறங்கியிருக்கா, சீன் தெரியும் பாருங்க. அதுல கொஞ்சம் இமேஜ் என்ன இருக்கும், கீழே இறங்கியிருக்கா. இப்போ முன்னாடி மேலே இருந்துச்சு, இப்போ கீழே இருக்கு. பாட்டம் ரைட்ல இருக்கு. இதே பாட்டம் லெஃப்டா இருந்தால் இந்த பக்கம் வரும். ஸோ உங்களோட பொசிஷன் எங்க வேணா மாத்திக்கலாம். இமேஜோட பொசிஷனை எந்த இடத்துல வேணா மாத்திக்கலாம். டாப் ரைட், டாப் மட்டும் கொடுக்கலாம், டாப் ரைட் கொடுக்கலாம், டாப் லெஃப்ட் கொடுக்கலாம், பாட்டம் கொடுத்துக்கலாம், பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட், இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து எங்க வருதுன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன்ல வருது. பொசிஷன்ல இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. டைப் பண்ணி பாருங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்துட்டு இப்போ இந்த சுற்றி ஒரு அவுட்லைன் போடணும். எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். பார்டர் ஐக்கன், பார்டர்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். அந்த பார்டர் ஆட்ரிபியூட்ல போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே லைன்ல கொடுத்துடலாம். எப்படி கொடுக்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வித், அதுக்கப்புறம் பார்டர் டைப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 1 px கொடுத்துறேன். ஒரு பிக்சல்னா தின் லைன் வரும், சாலிட்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். 2 ஆட்ரிபியூட். அது 2 ஆட்ரிபியூட் சேர்ந்து ஒரே இதில் கொடுக்கும். எப்படி நம்ம டாப் லெஃப்ட், ரைட் பாட்டம், டாப் ரைட் அப்படி கொடுக்குறோமோ 2 ஆட்ரிபியூட் 2 வேல்யூ ஒரே இதில் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே 1 px கொடுக்குறோம், சாலிடையும் கொடுக்குறோம். சரியா? ஓகே. இப்போ இங்கே போயிட்டு ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து பார்த்துக்கிட்டுங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். பேஜ் சுற்றி அந்த பேராகிராஃப் சுற்றி என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒரு அவுட்லைன் வந்துருக்கு. இதுதான் பார்டர். இந்த பார்டரோட இது வந்து சாலிடு கொடுத்துருக்கோம். திக்னஸ் வந்து பை டிஃபால்ட் 1 px நான் இப்போ கொடுத்துருக்கேன். இது திக்னஸை கூட்ட முடியும், பார்டரோட ஸ்டைலையும் மாற்ற முடியும். ஓகேவா? ஸ்டைலை மாற்றுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டைல் ஆப்ஷனாக பார்ப்போம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாலிடுக்கு பதிலாக வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சாலிட்ல டேஷ்டுன்னு கொடுக்கலாம், டாட்டர்னு கொடுக்கலாம். ஓகே, அது மாதிரி டேஷ் டாட்டர்னு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதை கமெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இப்போ போய் என்ன பண்றேன் பாருங்க. பார்டர் தனித்தனியாகவும் கொடுக்கலாம். பார்டர் ஐக்கன் ஸ்டைல் தனியாக கொடுக்கலாம், பார்டர் ஐக்கன் வித் தனியாக கொடுக்கலாம். ரெண்டும் தனித்தனியாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறேன். ஸ்டைல் என்ன கொடுக்குறேன், டேஷ்டுன்னு கொடுக்குறேன். டேஷ், அப்புறம் பார்டர் ஐக்கன் வித் 3 px கொடுத்துறேன். ஸோ இப்போ 2 ஸ்டைல் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சரிதா? டேஷ்டு வந்திருக்கு, திக்னஸும் வந்திருக்கு. அதுதான் வந்து பார்டர் ஸ்டைல். 2 லைனாக கொடுக்கலாம், ஒரே லைனாகவும் கொடுக்க முடியும். கலரும் கொடுக்கலாம். நீங்கள் ஒரே லைனில் கூட கொடுத்துருக்கலாம். இப்போ நான் 2 லைனாக கொடுக்குறேன். பார்டர் கலர் ரெட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ரெட் கலரில் வரும். ஓகே. சம்கேஸ் இதுலேயே கூட ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னா அந்த பார்டர் வந்து எல்லா பக்கமும் கொடுக்குது, 4 பக்கமும் வருது. அந்த 4 பக்கத்துக்கு 4 கலரும் கொடுக்க முடியும். ஒரு பக்கம் மட்டும் பார்டர் வர்றதுனால வரைக்க முடியும். எப்படி வர்றதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி வேற ஒரு எலமெண்ட் தனியாக போடுறேன். சும்மா ஆஷ் போட்டு பார்டர்னு கொடுக்குறேன். இதில் போய் பார்டர் லெஃப்ட், பார்டர் ஐஃபன் லெஃப்ட் மட்டும் 4 px கொடுத்துரு. பார்டர் ஐஃபன் கலர், பார்டரோட கலர் ப்ளூன்னு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே என்ன பண்ண போறேன்னா ex2ல போயிட்டு இங்கே தனியாக ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். என்னன்னா div id ஈக்குவல் டு என்ன பேர் கொடுத்தாங்க, பார்டர். ஸோ பார்டர்னு கொடுத்துருங்க. நிச்சயமா ஏதாவது HTML5 அப்படின்னு கொடுக்கும். ஸோ போய் பாருங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா அது வந்து லெஃப்ட் சைடில் மட்டும்தான் நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். எல்லா பக்கமும் கொடுக்கல, லெஃப்ட் சைடில் மட்டும்தான் பார்டர் கொடுக்குறோம். ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதாவது அந்த எலிமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பார்டர் அப்ளை ஆகலை. ஏன் அப்ளை ஆகலன்னு பார்த்துடலாம். கண்டென்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஐடி கொண்டு பார்டர் கொடுத்துருக்கேன்னா கொடுத்துருக்கேன். ஃபார்மேட் அண்ட் சீரியஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, பார்டர்னு கொடுக்கறது பதிலாக வேற பேர் வேணா ட்ரை பண்ணுவோம். பேரை மட்டும் மாற்றி பார்க்கலாம். பார்டர்ன்றது ஆல்ரெடி யூஸ் பண்ணுற கீவேர்டுன்றதுனால நான் மை பார்டர்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே மை பார்டர் மாற்றினா பேஜ்லையும் போயிட்டு என்ன பண்ணணும், மை பார்டர்னு மாற்றணும். ஏன்னா அதுதான் ரெஃபர் பண்ணுது. அங்கேயே என்ன பண்ண போகிறோம், நம்ம மை பார்டர்னு இங்கே கொடுத்துட போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு மை பார்டர்னு கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐடி செட் பண்ணிட்டோம். ஐடி செட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ரெஃப்ரெஷ் பண்ண உடனே அந்த இடத்துல என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் மட்டும் பார்டர் வரணும். பார்டர் அப்பவும் வரல, என்ன தப்புன்னு பார்க்கலாம். மை பார்டர் கொடுத்துருக்கேன், கரெக்டாக இருக்கு. சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஆஷ் மை பார்டர் கொடுத்துருக்கோம். பார்டர் லெஃப்ட் வந்து கொடுத்துட்டேன், ஸ்டைல் டிஃபைன் பண்ணல. பார்டரோட இங்கே பார்டர் லெஃப்ட் கொடுத்துருக்கேன் தவிர பார்டர் ஸ்டைல் நான் சொல்லலை. சரியா? பார்டர் ஸ்டைல் நம்ம சொன்னாதான் வரும். சரியா? இங்கே பார்டர் லெஃப்ட்னு போட்டு வித்து தானே கொடுத்துருக்கேன், அப்படி கொடுக்கக்கூடாது. 4px சாலிட்னு கொடுக்குறேன். 4px சாலிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் என்ன ஆகும்னா ஓகே, இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வந்திருக்கா? அந்த லெஃப்ட்ல மட்டும் பார்டர் வரும் இப்போ. சரிங்களா? அதாவது பார்டர் லெஃப்ட் கொடுத்ததுனால லெஃப்ட்ல மட்டும் பார்டர் வந்திருக்கா, அதுவும் திக்கா வந்திருக்கு. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மார்ஜின்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் தள்ளினீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இது வரைக்கும் நான் ஃபைல் ஷேர் பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 o'clock பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ இங்கே நெட்ஒர்க் இஷ்யூவா இல்லை ஏதோ இஷ்யூவா இருக்கு, அதனால சக்காய் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கும் வாய்ஸ்க்கும் ஸ்க்ரீனுக்கும் வேரியேட் ஆகுது. அதனால நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். சரியா? பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்குறீங்களா? இந்த ஒரு நிமிஷம் ரைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களால் அன்மியூட் பண்ணிக்க முடியும். Sir, one request, sir. Hello. Sir, CSS first day class, sir, இன்னைக்கு. Sir, Microsoft Wordல இருக்கிறத கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க சார்.